செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தை அடுத்த அகரம் தென் ஊராட்சியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து போலீசாருடன் ஊராட்சி மன்ற தலைவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது இருதரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் கந்தன் வழங்க நாம் கேட்கலாம். கந்தன், தற்போதைய நிலை என்னங்க? சார் வணக்கம். தாம்பரம் பகுதியில சமூக ஆர்வலர் கண்ணன் என்பவர் குடியிருந்து வருகிறார். இந்நிலையில் அவர் இந்த தாம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட அகரம் பகுதியில் 150க்கு மேற்பட்ட வீடுகள் இது மாதிரி ஆக்கிரமிப்புக்காக இருப்பதாக தொடர்ந்து அவர் சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கின் அடிப்படையில் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிக்கப்பட்டது. இந்நிலையில் நாளை மீண்டும் அந்த வழக்கு வரவுள்ள நிலையில் இன்று அதுக்கான பணிகளை வருவாய்த்துறையினர் தொடங்கினர். குறிப்பாக 150க்கு மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபிஎம்ஐ கொண்டு பணிகளை தொடங்கினர். குறிப்பாக அந்த பில்டிங்கை இடித்த போது அந்த உரிமையாளர்கள் பெட்ரோல் ஊற்றி குளிப்பதாக தற்கொலை செய்ததாக தொடர்ந்து தற்கொலை முயற்சியில் இருந்தும் போலீசார் அவர்களை மீட்ட இந்த நிலையில இது சம்பந்தமாக அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த போலீசாரிடம் கடும் வாக்குறுதி ஈடுபட்டால் ஏராளமான வீடு இருக்கும் நிலையில எங்க உறவினர் வீடுகளை மட்டும் குறிவைத்து இடிப்பதாக தொடர்ந்து போலீசாரிடம் வாக்குறுதி ஈடுபட்டார். ஒரு கட்டத்தில் அந்த போலீசாரிடம் தொடர்ந்து வாக்குறுதி ஈடுபட்டது இரு தரப்பிடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்படும். இதனால் போலீசார் அந்த ஊராட்சி மன்ற ஜெகதீசன் மட்டும் இல்லாமல் ஆதரவுகளை கொண்டு கட்டாக அங்கிருந்து தூக்கி தற்போது அப்புறப்படுத்தியுள்ளனர். அப்புறப்படுத்திய நிலையில் தொடர்ந்து அந்த ஆக்கிரமிப்பு பணிகளை இடிக்கும் பணிகளை போலீசார் தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கந்தன்.